ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கறது வரைக்கும் ஜெஃப்ரி அடங்க மாட்டாப்புல போல இருக்கு. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சரியை எல்லாரையுமே பிடிச்ச பிடியே ரொம்ப ஓவராக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஜெஃப்ரியோட கல் வந்து தீபக் எடுக்க போகிறாரு. எடுக்க போகிறப்போ அவர் வந்து சாஃப்டாக தான் டீல் பண்ண போகிறாரு. அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவாலாம் போகல. ஸோ ஜெஃப்ரி அதை நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டே இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபக்கோட 2 காலுக்கு நடுவில் அவரோட காலை உள்ளே விட்டு காலை வாரி விட ட்ரை பண்ணார். கரெக்டாக நல்ல வேளை முத்து அதை நோட்டீஸ் பண்ணி அண்ணன் கால் பத்திரம் வேண்டாம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ முத்துக்குமரன் அலர்ட் பண்ணதுனால அந்த இடத்துல தீபக் வந்துட்டு உஷாராயிட்டாரு. அதுக்கே அவர் வந்து ஆக்சுவலாக கீழே விழுந்துட்டாரு தீபக். இருந்தாலும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாமல் ஜெஃப்ரியும் அதை அப்படியே விட்டுட்டாங்க. இருந்தாலும் ஜெஃப்ரியோட பிஹேவியர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. முதல்ல அன்னைக்கு ராணவோட கண்ணில் அப்படி ஷோல்டர் வச்சு இடித்தது அன்னைக்கே வந்து விஜய் சேதுபதி சார் வார்ன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையில் வந்து முடிஞ்சிருக்காது. அன்னைக்கு வார்னிங் கொடுக்காதனால அதை 1 hour எபிசோடில் வேறு கட் பண்ணாங்க. நேற்றுக்கும் ராணவ் இது பண்ணதை வந்து 1 hour எபிசோடில் கட் பண்ணாங்க. எதுக்கு இப்படி ஜெஃப்ரியை ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஓகே, ஜெஃப்ரிக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்குது, ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாமே ஓகே. அதுக்கு நீங்கள் வார்னிங்காவது கொடுத்து சரியாக விளையாடுன்னு சொல்லி நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுல நியாயம் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு இப்படி பண்ணுற தப்பை என்கரேஜ் பண்ணுறது வந்து தப்பு. நல்ல வேலைக்கு இன்றைக்கி தீபக் ஆல்ரெடி அவர் கால் இன்ஜர்டு, அது எல்லாருக்குமே தெரியும். நல்ல வேலைக்கு இன்றைக்கி முத்துக்குமரன் சொல்லி தீபக் அலர்ட் ஆனார். இல்லைன்னா அவர் மாட்டியிருப்பார். அடிபட்டு தான் எங்கே எப்படி அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.